பரபரப்பான அரசியல் சூழல்ல, இப்போ தற்போது இந்த சின்னம் கிடைக்குமா, கிடைக்கலையாங்கிறதெல்லாம் தாண்டி, நாங்க தான் வெற்றி அடைவோம்ன்னு சொல்லிட்டு, அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தம்பிகளும், அண்ணன்களும், அக்காக்களும், தங்கைகளும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் உறவுகள் அத்தன பேரும் மிகப்பெரிய ஒரு தேர்தல் கொண்டாட்டமா இன்னைக்கு களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விடயமா இந்த காணொளியில ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொளிக்குள்ள போவோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம உயிர்மை வலையொலிக்கு காணொளி கொடுத்து ரொம்ப நாளாச்சு. உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் நிறைய பேர் உங்களுடைய பதிவுகளை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க மக்கள்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார். நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு வடக்கு மாவட்ட தமிழ் மீட்சி பாசறை செயலாளராக இருக்கும். சரிங்க. இப்போ அதாவது சின்ன கிடைக்குது கிடைக்கல, அது அடுத்தது. இப்போ எப்படி இருந்தாலும் கிடைக்குங்கிறத உறுதியாயிருச்சு. அதையும் தாண்டி இன்னைக்கு என்ன விஷயமா இருந்தாலுமே உங்களுடைய ஐடி விங்க ரொம்ப ஹாப்பியா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு மகிழ்ச்சியோட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. இப்ப சின்ன இந்த மாதிரி இருக்குதுன்னா மற்றவங்க என்ன வேண்டி இருப்பாங்கன்னா உட்காந்து எல்லாம் விடாட்டு அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சீமானின் சின்னம் என்ன, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னன்னு அதையும் ஒரு ட்ரெண்ட் ஆக்கி இன்னைக்கு பெரிய பாப்புலர் ஆக்கி மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆக்கிட்டாங்க. அது எப்படிங்க ஐயா? இப்ப மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ அரசியல் மக்கள் நலனுக்கான ஒரு அரசியல் எடுக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எந்த வழியும் தனதாக, அதாவது இந்த மக்களுக்கான ஒரு இடத்தை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னைக்கு போய் சென்று சேரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த இடத்துல 14 ஆண்டுகளாக இந்த கட்சி தொடர்ந்து கருத்தியல் சித்தாந்தங்களை முன்னிறுத்தி, இந்த கொள்கையை முன்னிறுத்தி நம்ம ஒரு நடக்கிற ஒரு அரசியல் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். அப்போ அதற்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2016 தேர்தலில் முதற்கட்டமாக போட்டியிட்டு அதில் சின்னங்கள் நமக்கு கிடைச்சது ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி. அப்போ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் மெழுகுவர்த்தி சின்னம் முதல்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் ரெண்டாவது விவசாய சின்னம் அந்த 2019 கிடைச்சது. அதற்கப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் 1.1 விழுக்காட்டில் இருந்து மறுபடியும் 3 விழுக்காடு, 4 விழுக்காடு, அதற்கப்புறம் 7, கடைசியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 7 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தோம். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சின்னத்தை இன்னைக்கு பறிக்கப்பட்டது தான் நீங்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு என்னன்னா, சின்னம் அப்படிங்கிறது முதன்மையானது இல்லை, எண்ணம் தான். நாங்கள் மக்களுக்காக என்ன கருத்துக்களை முன்னாடி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மக்கள் நலன் அப்படின்னா, மக்களுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசுகளோ அல்லது மாநில அரசுகளோ அதை சரி செய்தா அப்படின்னா இல்லை. மாறாக மக்களுக்கு மேற்கொண்ட பிரச்சனைகளை கொடுக்கிற விதமாக தான் இன்னைக்கு அரசுகள் இருக்கு. அப்போ மக்களுடைய நலனை, மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அதை எடுக்கிற விதம் போது, அதை எடுக்கிற போது நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சின்னம் அப்படிங்கிறது நமக்கு முதன்மையானது இல்லை. மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். மக்கள் இப்போ நாமளும் ஒரு மக்கள் ஒருவராக தான் நீங்கள் நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்போ அப்படிங்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் என்னங்கிறது மக்களோட பயணிக்கும் போது நமக்கு தெரியுது. அப்போ அதற்குரிய பிரச்சனைகள் நம்ம முன்னாடி எடுக்கும்போது சில அதற்கான தீர்வுகளை நோக்கி நகரும் போது எங்களுக்கு சின்னம் முதன்மையானதா இல்லை. எங்களுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட என்ன மாதிரியான கொள்கைகளை முன்னிறுத்தி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி வாக்கு கேட்குறோம். சின்னத்தை பற்றி நாங்கள் சொல்லவே இல்லை. சின்னம் இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, ஐடி விங் அப்படிங்கிறது எங்களுடைய செய்தி தொடர்பு துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான். இருக்கிற கட்சிகள்லேயே எங்களுடைய அந்த துறை பார்த்தீங்கன்னா மிக வீரியமாக செயலாற்றும். சின்னம் கிடைச்சா, எந்த சின்னம் கிடைச்சாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக, திமுக, காங்கிரஸ், இது போன்ற பல கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிரமப்படுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. உலகம் முழுக்க நாங்கள் பரவி வாழக்கூடிய ஒரு தொல்குடி சமூகம். எல்லா இடங்கள்லையும் எங்கள் மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு இணைய வசதி அப்படிங்கிறது எல்லா பக்கமும் போய் சேர்ந்துருக்கு. பட்டி தொட்டின்னு சொல்லக்கூடிய அன்றைய காலகட்டங்கள் வரைக்கும், அன்றைய காலகட்டங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துக்கு நாம் இன்னைக்கு அந்த தொழில்நுட்ப ரீதியில வந்துட்டோம். அப்போ அப்படிங்கும்போது எங்களுக்கு சின்னத்தை பற்றி கவலை இல்லை. எந்த சின்னம் கொடுத்தாலும் வெறும் 2 மணி நேரம் போது நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதே மாதிரிங்க, இப்போ மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியை பாஜக வளர்ந்துருக்குது இல்லைங்களா? அந்த பாஜகவோட சின்னம் தாமரை சின்னம். அந்த தாமரைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தேசிய மலரா இருக்குது இல்லைங்களா? ஒண்ணு அண்ணன் சொல்லிக்கிறது தேசிய மலரா இருந்து தூக்குங்க, வேற மலரை வையுங்க, நான் கேட்கவே இல்லை எந்த கேள்வியுமே அப்படிங்கிறாரு. அல்லது பாஜகவுக்கு அந்த சின்னத்தை, தேசிய மலரா இருக்கக்கூடிய சின்னத்தை கொடுக்காதீங்க, வேற சின்னத்தை மாத்தி கொடுங்க, ஏன்னா நான் கேட்டதுக்கு கொடுக்கலைங்கிறாரு. சரி, அது அடுத்தது. ஆனால்
இது வந்து ஒண்ணு தேசிய மலரா இருக்கிறத மாத்துறதுமே அல்லது பாஜகவோட சின்னத்தை பறிச்சு வேற சின்னத்தை கொடுக்கறதுமே சாத்தியமா? இல்ல இப்ப சாத்தியம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் அமைப்பு சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அந்த கட்சி முதன்மையாக இருந்துட்டதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம அதுக்கு தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாது. விதி அப்படிங்கிறது சட்ட விதிமுறைங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். அப்ப அந்த காலகட்டங்கள்ல யானை சின்னத்தை அவங்களுக்கு குடுத்துட்டதாகவும், அல்லது தாமரை சின்னத்தை குடுத்துட்டதாகவும் இப்படி சொல்றது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையது அல்ல. எந்த காலமாக இருந்தாலும் மக்களுக்கு சட்ட விதிமுறைகள் அப்படிங்கிறது ஒன்று தான். இப்ப மக்களுக்காக தான் இருக்கு அப்படிங்கும்போது, அப்ப எந்த கட்சியா இருந்தாலும் இப்ப நீங்க வந்து தேசிய மலரா நீங்க அறிவிச்சிருக்கீங்க. தேசிய மலர் வந்து தாமரை சின்னம் என்றும், தேசிய விலங்கு புலி சின்னம் அப்படின்னும், தேசிய மலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய பறவை வந்து மயில் சின்னம், மயில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப அப்படிங்கும்போது தேசிய ஆடு வந்து இந்த இந்த வரைய நம்ம தமிழ்நாட்டு வரையாடு, தேசிய வந்து தமிழ் தேசத்தினுடைய இது வந்து வரையாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாரி இந்த இந்திய தேசத்துக்கு இந்த முறைகள்லாம் இருக்கு. அப்ப அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அதை வந்து நம்ம எப்படி ஒரு தேசிய சின்னமாக குறியீடாக இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி வந்து ஒரு கட்சி அது அந்த கட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ இந்த கட்சிகள் பல கட்சிகள் இருக்குது. அதுல ஒரு கட்சி அது. அப்ப அந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஒதுக்க முடியுங்கிறது தான் நாம எழுப்பக்கூடிய கேள்வி. அப்ப அது வந்து தவறான முறை தானே. தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருந்தாலும், அல்லது வந்து அதை வந்து நாங்க மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப அண்ணன் சொல்வது போல, பள்ளி குழந்தைகள் படிக்கிற காலகட்டங்கள்ல இருந்து தாமரை தேசிய மலர் எது அப்படின்னு கேட்டா தாமரைன்னு தாமரை. சொல்லுவோம். அப்ப அதையே வந்து நீங்க ஒரு கட்சிக்கு நீங்க ஒரு குறியீடா குடுப்பீங்க அப்படின்னா, அப்ப அது வந்து நீங்க சிறு வயதில இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை புகுத்துவதா தான் இருக்கு. அப்ப அது வந்து சரியான முறை இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்ல வருது. இன்னைக்கு வரைக்கும் ஏன் இத வந்து மத்தவங்க ஒரு கேள்வியா வைக்கல? தாமரைங்கிறது இப்ப பிஜேபியோட சின்னமா இருக்குது. அது தேசிய மலராவும் இருக்குது. ஒருவேள இல்ல கேள்விய வைக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. சமூக நல ஆர்வலர்கள் சிலர் வச்சிருக்காங்க. ம். இப்ப அத வந்து ஒரு தனி மனிதர் அல்லது வந்து யாரோ ஒரு போற போக்குல வைக்கும்போது அது பெரிய ஒரு பேசு பொருளா இல்ல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு அத பேசும்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. உண்மைதானே இது சரிதானே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் ஏற்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் எப்பவுமே நம்ம சத்தியத்தை பேசக்கூடிய மக்கள் நம்ம. அப்ப அது வந்து நம்ம அத கேள்வி எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா, இது சரிதான் மாற்ற வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுதுங்கிறத பொதுமக்களே உணர்றாங்க. சரிங்க. இப்ப மிகப்பெரிய ஒரு முறைகேடு அறிவிப்பா பார்த்துட்டீங்கன்னா, ம். உச்ச நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, தேர்தல் பத்திரங்க முறைகேடுன்னு சொல்லிட்டு. அதுல இப்ப வெளிவந்த செய்தியில பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல வந்து ஒரு 150 கோடிக்கு மேல பணத்த வாங்கியிருக்குது அ பிஜேபி. தேர்தல் பத்திரமா. 150 கோடி இல்லையா? 6000 இல்ல 6000 கோடி. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம். மொத்தமா சேர்ந்து 6000 கோடி. மொத்தம். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல வந்து 100 கோடிக்கு மேல ஒரு பணத்த வாங்கியிருக்கிறாங்க. அந்த பணத்த வாங்கிய கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட வழக்க வந்து அவங்க வேற திசைக்கு மாத்தி இருக்கிறதா கேள்விப்படுறோம். சமூக வலைதளத்துல பார்க்குறோம். இது மாரி தான் இதனால தான் இந்த மாரி எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது அதற்காகத்தான் இதெல்லாம் அமுல்படுத்துனாங்களா? அப்படிங்கிறத ஒரு அதாவது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னாங்க, நீங்க வந்து கொள்ளையடிக்கலாம், கொலை பண்ணலாம், அல்லது வந்து எதையா ஒண்ணு நீங்க வளங்களை சூறையாடலாம். இந்த எந்த தவறு செய்தாலும் நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தா புனிதராகி விடலாம். அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து அது சரியான முறை இல்ல. ஜனநாயகத்துக்கு அது எதிரான போக்கா நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிங்கும்போது இந்த தேர்தல் பத்திரிகை முறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அதை வந்து நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ ஒவ்வொரு நிறுவனம் இப்ப நம்ம மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்கு நாங்க இந்த மாதிரியான ஆட்சி முறைகளை செய்ய போறோம். எங்களுடைய திட்டங்கள் இதுன்னு நீங்க சொல்லி செஞ்சீங்க அப்படின்னா, இவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையே இல்லையே. அப்ப இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க பணம் இல்லாம தான் சந்திக்கிறோம். அப்ப மக்கள் இன்னைக்கு ஆதரவு பெருகி வர காலகட்டம் நமக்கு பார்க்கிறோம். ஏன் கூடுது அப்படின்னா, நாங்க எடுத்து வைக்கிற கருத்துக்களும், சித்தாந்த தத்துவங்களும் வந்து மக்களுக்கு உண்மையாக இது தேவை என்று மக்கள் உணர்றாங்க. அதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. இன்றைய இளைஞர்கள் எத்தனையோ ஈர்ப்புக்கு மத்தியில எங்களை தேடி வர்றாங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பிஜேபி நான் ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி அடைஞ்சிருவேன். இவங்க எல்லாமே வந்து வேற மாதிரி தாண்டி வந்துருவோம். ஒரு இடத்துக்கு வந்துருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு கற்பனையோட போட்டியிடுறதுக்காக இங்க வந்து தயாராயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து ரூ. 2 வந்து விலை குறைச்சிருக்கிறேன் லிட்டருக்கு அப்படிங்கிறது வந்து எப்படிங்க ஒரு மேல் பூச்சா, அரசியல் விளம்பரமா, அல்லது வந்து மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய திட்டமா பாக்குறீங்களா? நீங்க அந்த கேள்வி கேட்கிற இடத்துலயே இருக்கு. இப்ப இது மட்டும் இல்ல. மகளிர் தினம் கடந்த வாரம் கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தினம் வரும்போது பாத்தீங்கன்னா, அதுல வந்து அந்த மகளிர் தினத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, எரிவாயு விலையை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மத்திய அரசுல மோடி ரூ. 100 குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து ரூ. 400 2014 ரூ. 400 இருந்த அந்த எரிவாயு ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை. அந்த விலை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவு உயர்ந்து சாமானிய மக்கள் வந்து பயன்படுத்த முடியாத அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிற நிலையில இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்ப அதை வந்து 1200 கொண்டு போயிட்டு இப்ப அதுல ஒரு ரூ. 100 குறைக்கிறதுங்கிறது என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்க போகுது. இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே போல இன்னொன்னு என்ன கேட்டீங்க?
அதே மாதிரி இந்த பெட்ரோலுக்கு 2 ரூபா ஆமா எரிபொருளுக்கு எரிபொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா விலை குறைக்குன்னு கேட்டீங்க. அதே தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் குறைக்கிறீங்க. மற்ற நேரங்கள்ல எல்லா நேரத்திலும் நீங்க உயர்த்திட்டு தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் நீங்க விலை குறைப்பது அப்படிங்கிறதும், தேர்தல் நேரம் வரும்போது இதுவரைக்கும் மோடி 5 முறை இங்கே தமிழகத்துக்கு வந்து விட்டாருன்னு சொல்றதும், இது எந்த மாதிரி சென்னை துயரத்துல சென்னையில வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு நடந்தது, தூத்துக்குடியில வெள்ளப்பெருக்கு நடந்தது, மக்கள் பல புயல்கள்ல வந்து 800 மக்கள் விவசாய கசிவுல பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காதவர், அந்த பிரச்சனைகளுக்காக வந்து நிக்காதவர், மக்களுடன் நிக்காதவர், ஆனால் கோயிலுக்கு வந்து நின்று படம் எடுக்கிறதும், கோயிலுக்கு வந்து வழிபடுறதுங்கிறது வந்து அது ஏற்க முடியாது. வழிபாடு என்பது வாழ்க்கையில ஒன்று, ஆனா அதை மட்டுமே நம்ம முழுமையா ஏற்க முடியாது. வாழ்க்கைங்கிறது இன்னும் பல கட்டம். நமக்கு வேளாண்மை தேவைப்படுது, சிறந்த கல்வி தேவைப்படுது, எல்லாருக்கும் மின்சாரம் தேவைப்படுது, அடிப்படையான உரிமை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் இழந்து நிற்கின்ற இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நோக்கிய ஒரு பார்வையில தான் முதன்மை அமைச்சர், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கணுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்ம போய் தேங்கிடக்கூடாது அப்படிங்கிறத நாம இருக்கக்கூடிய கருத்து. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மக்கள் தானாக நமக்கு வாக்கு செலுத்திடுவாங்க. அப்ப தேர்தல் நேரத்தில் மட்டும் விலை குறைப்பு செய்யறதும், ஒரு சலுகை அறிவிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகத்தை வந்து இந்த ஜனநாயக முறையை வந்து கேள்விக்குறியாக்குவதும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. மேலும் இங்க இருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் மக்களை வந்து ஒரு மடைமாற்றம் செய்வது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரிங்க மிக முக்கியமான விடயம், நம்ம அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்தது வந்து இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பேசுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடந்தது. அந்த கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோல் பாண்டுங்கிற மாதிரி தேர்தல் பத்திரத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து 100 கோடிக்கு மேல வந்து பத்திரம் வந்து பதிவாயிருக்குது. அப்போ வந்து திமுக இதை கேள்வி கேட்குது என்னன்ட்டு, நீங்க வந்து வேதாந்தா குழுமத்திட்ட வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கிறீங்க, அப்ப ஸ்டெர்லைட் அணைக்கு அந்த விபத்துக்கு வந்து நீங்களும் வந்து அந்த கொலைன்னு தான் சொல்ல முடியும், விபத்துனால சொல்ல முடியாது அதையே. அந்த மாதிரி விடயத்துக்கு நீங்களும் துணை போயிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக இதை கேக்குதுன்னா நம்ம வந்து இப்ப திமுக எதுவும் செய்யலையா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்ல பாதிக்கப்பட்டவர்கள் போராடினவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த வழக்கு வந்து நீக்கப்படல. ஏன் மாறாக வந்து சுட்டு கொன்றவர்களை வந்து பணியிட மாற்றம், பணி உயர்வு இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த முறையே நீங்க பேசாத நீங்க எப்படி வந்து நீங்க மத்திய அரசு நீங்க கேள்வி கேட்க முடியும்? இது ஒரு கேள்வி இருக்கு. அதே போல இவங்க ரெண்டுமே இப்ப அண்ணன் சொல்வது போல இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தலைவர்களாக நின்று வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இல்லை. அவர் வந்து ஒரு தரகர்களாக தான் இருக்காங்க. அண்ணன் சொல்வது போல. அப்ப வந்து இது இந்த ஆட்சி முறையை நம்ம நீடிக்கணுமாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்ப இதுலயும் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா அதை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஜனநாயக முறையில நாட்டுல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு காலம், அந்த காலத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த. இப்ப தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க சொல்லியிருந்தோம், சிஏஏ அதாவது இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லிச்சு. அதை நாங்க நிறைவேற்றிட்டோம், இன்னைக்கு வந்து அமல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அத சட்டத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 15 லட்ச ரூபாய் தரேன்னு ஒவ்வொரு வங்கி கணக்குலையும் தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப கேள்வி சமூக வலைதளத்துல என்னன்னா, சிஏஏ நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்க, நிறைவேற்றிட்டீங்க, உண்மையால உங்களை நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு கணக்குலையும் 15 லட்சம் போடலான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஐயா, இப்ப நம்ம அந்த முறையை சொல்லி வாக்கு சேகரித்தது அல்லது அந்த இதுக்கு அரசியல் வந்து அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றதுங்கிறதே ஒரு தவறான முறை தான். எல்லாருக்கும் 15 லட்சம் நம்ம அப்படிங்கிறது இயல்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா போடுறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுங்கிறது இல்லை. ஆனா அந்த மாதிரியான ஒரு பொய் பரப்புரைகளை சொல்லி நம்ம வந்து ஆட்சிக்கு வரணுமா, அப்படி சொல்லுவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணுமாங்கிறது மக்கள் தான். நீங்க மக்களோட மனநிலை பாருங்க. அங்க தேசிய கட்சியில வந்து 15 லட்ச ரூபாய் தரதையுமே, இங்க மாநில கட்சிகள்ல வந்து 1000 500 தரதையுமே இந்த பணத்தை நோக்கிய பணநாயகமா இருக்குது. அப்ப ஜனநாயகங்கிறது எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகுது இல்லைங்களா? இப்ப மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நம்ம இரவு உறங்க போற வரைக்கும் எல்லா பயன்படுத்துற பொருட்கள் நம்ம எல்லா இடங்கள்லயும் வந்து வரி அப்படிங்கிற ஒரு மறைமுகமான அல்லது சில இடங்கள்ல நேரடியான வரிகள் வசூலிக்கப்படுது. அங்க வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அது போற நிலைமை இருக்குது. அப்படிங்கும்போது அப்ப நாங்க வந்து பணம் கொடுத்துறோம். நாங்க எங்களுடைய உழைப்புல இருந்து சிறு சிறு தொகை வந்து ஒரு வரியாக பணமாக மக்களுக்கு அந்த அரசினுடைய கருவூலத்துக்கு போய் சேருது. அப்ப அதை மீண்டும் எடுத்து இல்லாத இடங்கள் சரியாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கான சாலை, குடிநீர் வசதி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுகாதாரம், நல்ல ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள், நிலம் வளம் சார்ந்த தற்சார்பு தொழிற்சாலைகள், இதை உருவாக்குவது. அந்நிய முதலீடு நம்ம கொண்டு வரோம். ஆனா அப்ப நாம இங்கிருந்து முதல்ல இருந்து நம்ம சுதேசி இயக்கங்கள்லாம் கண்டது என்ன அப்படின்னா,
நம்முடைய முன்னோர்கள் கண்டது, அதற்காக போராடினது அப்படிங்கிறது தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க, போராடினாங்க. அப்போ அதை நோக்கிய நகர்வு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு நாடு, இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகையை கொண்டு இருக்கின்ற நாடு அதை நோக்கி நகராது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அவலம். இதை வந்து மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இனி வரக்கூடிய அரசியலுக்கும், இனி வரக்கூடிய குறிப்பா சொல்ல போனா இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்கு. அதை அவங்க எடுத்து. இப்போ ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர், நீலகிரி தொகுதி வேட்பாளர், நாமக்கல் தொகுதி வேட்பாளர் வந்து சிப்காட் வந்து மண்ணை சார்ந்த பெருந்துறை சிப்காட், பெருந்துறை சிப்காட் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. தண்ணி வந்து இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு, அதனால பல நோய்கள் உருவாது, மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையா மண்ணு மாறிடுச்சு, இங்க வாழ்க்கையே வாழ முடியாதுங்கிற அளவுக்கு அது ஒரு வேற ஒரு போக்குக்கு போயிருச்சு அப்படிங்கறத ஒரு மனுவா வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இதே சமயம் இதே பார்வையில நீங்க இப்ப புதுசா மேல்மார் சிப்காட், அந்த சிப்காட், இந்த சிப்காட், ஏன்னா பவானி சாகர்ல வந்து புதுசா சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வரேன்னு இருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் கொண்டு வரப்ப பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வந்து பறிபோகுது. அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் வெளியேற்றப்படுறதா தகவல் வருது. வேற ஒரு பகுதிக்கு நீங்க போய்க்கிங்க, நாங்க அங்க உங்களுக்கு நிலம் தரேன்னு சொல்லி. இந்த போக்கு தொடர்ந்து நீடிச்சா இது எதோட ஒப்பிட்டு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன் அப்படின்னா, இன்னைக்கு பெங்களூரோட இஷ்யூ தெரியும் என்னன்ட்டு. தண்ணிக்கு பள்ளி விடுமுறை, தொழிற்சாலைகள் விடுமுறை, தண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பயன்படுத்தணும், இல்லைன்னா 5000 ஃபைன் போடுறாங்க. இதே நிலைமை தொடர்ந்தால் அங்க இருக்கக்கூடியது தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு, ஏன்னா மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்க ஒரு விளக்கமாவே சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல இன்னைக்கு சோமாலியா உங்களுக்கு தெரியும், வெனிசுலா தெரியும், இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வறட்சியின் உச்சபட்ச ஒரு நாடா மாறிடுச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சி. நாங்கள் வளர்ச்சி கொடுக்குறோம், மக்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி என்ற திட்டங்களை கொண்டு வந்து அரசனுடைய வேலை என்ன, சாலை போடுவது, கட்டுமான பணிகள் மேற்கொள்வது மட்டும்தான் அரசினுடைய பணியா? அதை தாண்டி மக்கள் நல பண்ணிட்டு இருக்கு. இயற்கையை காப்பது, இங்க இருக்கக்கூடிய நில வளங்களை காப்பது, இதெல்லாம் இருக்கு. மலை வளங்களை காப்பது, மரம் வளர்ப்போம், மழை பெய்யும், அது இப்ப விவசாய பணிகள் நம்ம செய்வது, இதெல்லாம் இருக்கு. அப்ப இதையே நோக்கி கருத்துல கொள்ளாம செய்யும் போது, இப்ப நீங்க வந்து இப்ப வெனிசுலா அல்லது வந்து நம்ம சோமாலியாங்கிறது ஒரு பக்கம், நம்ம இன்னொரு பகுதியில இருக்கு. ஆனால் நீங்க சொல்றது வங்காளூர்னு சொல்லக்கூடிய பெங்களூர் அப்படிங்கிற இந்த பகுதியாகட்டும், அண்மையில் நடந்த இலங்கை, நமக்கு விலையேற்றம் நடந்தது தெரியும், பாகிஸ்தான்ல பிரச்சனையாகி இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ விலையேற்றம் அல்லது வந்து நீர் பற்றாக்குறை இதெல்லாம் எதை நோக்கி என்ன காட்டுகிறது அப்படின்னா முறையற்ற நிர்வாகம் அப்படிங்கிறது தான் காட்டுது. இப்போ முறையற்ற நிர்வாகம் எங்கிருந்து தொடங்குது? நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு அந்த பகுதியில் எல்லாமே நம்ம தொடங்குது. நாமளே என்ன செய்யறோம்? வாக்குக்கு பணத்தை கொடுத்து தான், நம்ம பணத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்ம ஒரு வாக்கு செலுத்துறோம். அப்படி இல்லை, வாக்கு என்பது பணத்தை தன்மானம் போன்றது. அது இழந்தா நம்ம வந்து உயிர் இழந்த மாதிரி. அப்ப அதை நம்ம எத்தனை காலமாக நம்ம அடகு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அடகு வைக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு 50-60 ஆண்டு காலம் அல்லது 80 ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டு செல்றோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய தலைமுறை என்ன செய்யும்? அப்படி சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த தொழிற்பேட்டை ஆகட்டும், நம்முடைய பெருந்துறை தொழிற்பேட்டை ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் பவானி சாகர்ல அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது தேர்தல் காலகட்டங்களால நிறுத்தி வைக்கலாம். இது கூடுதல் தகவல் என்னன்னா, இப்ப கடந்த வாரம் தான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள், நீங்க சொன்ன வேட்பாளர்கள் எல்லாமே போய் அந்த இடத்த ஆய்வு செஞ்சாங்க. கள ஆய்வு செய்து இதையெல்லாம் வந்து முறையா செயல்படாத இந்த மாதிரியான நிர்வாகங்களை, அந்த ஆலைகளை வந்து நீங்க பூட்டணும், அது வந்து இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்ப பார்த்துட்டு வந்தாங்க. அது பண்ணதுல நேற்று வந்து பாத்தீங்கன்னா சில ஆலைகள் தோல் தொழிற்சாலைகள்ல மூடப்பட்டிருக்குது. ஆமா, அதுல வந்து முத்துசாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இங்க வந்து அந்த 8 ஆலைகளுக்கு வந்து பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம செய்தியில பார்த்தோம். அப்ப இது வந்து நம்ம இன்னொரு கட்சி போய் பார்த்து சொல்லிதான் அப்படிங்கிற இடத்துல வந்து தரப்பு இருக்கக்கூடாது. ஆளும் தரப்பு என்பது ஒரு தாய்மையை போல, ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி பசியா இருக்குமோ அதை குறிப்பறிந்து சேவை செய்யணும்ங்கிற மனப்பான்மை வந்து ஒரு தாய்மைக்கு எப்படி இருக்குமோ அது போல ஒரு அரசுக்கு இருக்கணும். அந்த நம்முடைய நாட்டினுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது, நம்ம நாட்டில் நம்ம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து கண்டறிந்து அதை வந்து சரி செய்து கொடுக்கறது தான் ஒரு சரியான அரசா இருக்க முடியும். அப்படி ஒரு அரசா இன்னைக்கு இருக்குதானா? இல்லை. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. அப்போ அதை நோக்கி நகர்வது தான் சரியா இருக்கும். பெருந்துறை தொழிற்பேட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த தொழிற்சாலைகள், இந்த தொழிற்பேட்டை அமைப்பதனால உங்களுக்கு எந்த வித சிக்கலும் இருக்காது, இந்த நிலத்தடி நீர், மண் வளம், மலை வளம் ஏதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எதுவும் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து அந்த தொழிற்பேட்டை அமைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சின்னு சொல்லி இந்த நிலத்துக்கும் வளத்துக்கும் சற்றும் தொடர்பில்லாத பல நிறுவனங்களை இங்கே கொண்டு வந்து இறக்கி அதற்கான
வேலைகள்லாம் செஞ்சு இந்த மண்ணு குறிப்பா சொல்லப்போனா நீர் செத்து போச்சு. நீர் வந்து என்ன நிறத்துல இருக்கும்? நீருக்கு வந்து நிறம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீர் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு நேரம் இருக்கும், மதியம் ஒரு நேரம் இருக்கும், இரவுல ஒரு நேரம் இருக்கும். அது எந்த சேர்ல கலந்த ஒரு நேரம் இருக்கும். இயற்கையோட ஆமா, அந்த இயற்கையோட பொருந்தி அது போறக்கூடிய அந்த நீரினுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு நிறத்திலையும், சிவப்பு நிறத்திலையும், பச்சை நிறத்திலையும் நுரை பொங்கியும் நம்ம வந்து நிலத்தடி நீரை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது கண்முன்னே நம்முடைய நிலம் வளம், நம்முடைய எதிர்கால தலைமுறை, நம்முடைய வாழ்க்கை முறை அழிந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. அப்ப இதை வந்து மாற்றணும் அப்படின்னா மக்கள்கிட்ட நாங்க இதை வந்து இந்த மாதிரியான பேச்சுகள்ல நம்ம கொண்டு வரோம். பல களப்பணிகள்ல தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி ஈடுபடுது. இதெல்லாம் மக்கள் கவனிக்க வேண்டும். கவனித்து நாம் வந்து பணத்துக்கு வாக்கு செலுத்துவதை விட நல்ல குணத்துடையவருக்கு நாம் சார்ந்து நிற்கின்ற தமிழ் இனத்துக்கு வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வரணும். நன்றிங்கய்யா. நன்றி. உங்களோட நல்ல கருத்துக்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறீங்க. தொடர்ந்து மேலும் பல பதிவுகளை வந்து நம்ம கொடுப்போம். உறுதியாக. வணக்கங்க. நன்றி.